நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியலமைப்போட உருவாக்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு உருவாக கடந்து வந்த சட்டங்களை பற்றி பார்த்தோம். சரிங்களா? பெரும்புரட்சிக்கு முன்னாடி பெரும்புரட்சிக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னவர் அப்படின்னா எம்என் ராய் அப்படி தான் அவர் தான் சொல்லியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1934 வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னா கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1942 வந்து அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான். சரிங்களா? அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா இது இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்கு அந்த குழு வந்து 16/5/1946 அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேபினட் குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ், ஷெஃபோர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் இவங்க 3 பேரும் அந்த தூதுக்குழுவில் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு குழுக்கள் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் மொத்தம் 208 காங்கிரஸ் உறுப்பினர்களும் 73 முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 399 பேர் இருப்பாங்க. ஸோ இது பிற்காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் வெளியே போகிறப்ப அவங்களுடைய மக்களும் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த மக்களும் வந்து வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை குழு இருக்குன்னா 13 குழு இருக்கும். இந்த தோராயமான வரைவுங்கிறது எம்என் ராயினால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த இந்திய சுதந்திர சட்டம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் ஜூலை 18, 1947 நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் 15க்காக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வர வரைக்கும், சரிங்களா, ஜனவரி 26 நடைமுறைக்கு வர வரைக்கும் இந்த 1935 சட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ நேருவை வந்து இடைக்கால பிரதமராக 1946 வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. 1946 நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னா செப்டம்பர் 2 பொறுப்பேற்றிருப்பார். ஓகேங்களா? செப்டம்பர் 2 பொறுப்பேற்றிருப்பார். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த வரைவு குழுவோட தலைவராக, சரிங்களா, இந்த வரைவு குழுவோட தலைவர். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதல் கூட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த அரசியலமைப்போட முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946 நடக்கும். இதனுடைய தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுவார். ஸோ பின்காலங்களில் வந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அந்த குழுவோட நிரந்தர தலைவராக வந்து நியமனம் பண்ணப்படுவார். சரிங்களா? டிசம்பர் 11, 1947 தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வரைவு குழு, ஓகேங்களா, அந்த வரைவு குழுவோட தலைவராக வந்து பிஆர் அம்பேத்கரை எப்போ நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29 வந்து அவரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வேறு என்ன கான்செப்ட் கேட்கலாம் அப்படின்னா டிசம்பர் 13, 1946 வந்து நம்ம நேரு தான் வந்து முகப்புரையை வழங்கியிருப்பார். சரிங்களா? அதில் தான் வந்து இந்திய அரசியலமைப்போட நோக்கம், குறிக்கோள்கள் எல்லாமே இருக்கும். மொத்தம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட குழுக்கள் எத்தனை அப்படின்னா 22. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர்கள் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் குழுவில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பார். கொடிக்குழு தலைவராக ஜேபி கிருப்லானி. ஸோ மைய அரசோட அதிகார குழு தலைவராக ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. இந்த மாநில அரசுகளோட பேச்சுவார்த்தை குழு இது வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. மைய அரசோட அரசியலமைப்பு குழுவாக ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க. வகைப்படுத்தப்படும் குழுவாக வந்து ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த வரைவு குழு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பணிகளை எப்போ மேற்கொள்ள ஆரம்பிக்கும்னா 29 ஆகஸ்ட் 1947 அமைக்கப்பட்டு அதை அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இந்திய அரசியலமைப்போட சிற்பின்னு யாரை சொல்கிறோம்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கரை தான் சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய சட்ட ஆலோசகராக இருந்தவர் பிஎன் ராவ். ஸோ
சரிங்களா. இந்த அரசியலமைப்பு குழுவோட சட்ட ஆலோசகர் இருந்தவர் யார் அப்படின்னா PN ராவ் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வரைவுக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வரைவுக்குழுவில் இருந்த உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 6 உறுப்பினர்களோட அந்த குழுவோட தலைவராக தான் டாக்டர் அம்பேத்கர் இருப்பார். ஸோ இந்த 6 உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்கர், முன்சி, சையது முகமது சாதுல்லா. ஸோ ஃபஸ்ட்டு மாதவராவ் அப்படிங்கிறவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு பதிலாக பிற்காலங்களில் அவர் விலகிட்டதுனால பிஎல் மிட்டர் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. டிபி கைத்தான் அவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்பார். அவருக்கு பதிலாக இவங்க டிபி கைத்தானை போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் பல்வேறு சூழ்நிலைகளில் ஒருத்தர் இறந்துருப்பார், ஒருத்தர் வந்து உடல்நல கோளாறுனால இருக்கிறதுனால மற்ற இருவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வரைவுக்குழுவில் இருந்தது மொத்தம் எத்தனை பேர்னா 6 பேர். சரிங்களா. இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா BR அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா. இதனை உருவாக்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. அரசியலமைப்பு வந்து அதை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் வந்து அம்பேத்கரோட வரைவுக்குழு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் வந்து தேவைப்பட்டது. மொத்தமாக எவ்வளோ செலவு அப்படின்னா 64 லட்ச ரூபா. சரிங்களா. மொத்தமாக இதில் எவ்வளோ செலவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மொத்தம் 64 லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. 64 லட்ச ரூபா பொருள் செலவு பண்ணி தான் வந்து இதை வந்து எதுனா நம்ம அரசியலமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ மொத்தமாக இதில் எத்தனை கூட்டங்கள் போட்டிருப்பாங்க அப்படின்னா 11 கூட்டம். சரிங்களா. 11 கூட்டங்கள் போட்டிருப்பாங்க. மொத்தமாக அந்த கூட்டங்கள் எவ்வளோ நாள் நடந்திருக்குன்னா 114 நாட்கள் நடக்கும். சரிங்களா. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து அதனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் வந்து தோராயமாக 60 நாடுகள்லேருந்து பெறப்பட்டிருக்கும். சரிங்களா. 60 நாடுகள்லேருந்து பெறப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து இவரை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து தற்கால மனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பேத்கர் ஐயாவை சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பை வந்து உருவாக்கிட்டு இந்த 284 பேர் கையெழுத்து போட்டு நவம்பர் 26, 1949 வந்து அரசியலமைப்பை நம்ம ஏற்றுருப்போம். சரிங்களா. ஸோ அந்த இடத்துல தான் வந்து தேசிய சட்ட தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நவம்பர் 26 வருஷம் வந்து தேசிய சட்ட தினமாக கொண்டாடுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த அரசியலமைப்பு குழுவை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949 வருடம். சரிங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து அதை அப்படி பண்ணுறோம். ஸோ இந்த 49லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குடியுரிமை, சரிங்களா, பாராளுமன்றம், தேர்தல் அதெல்லாமே நடைமுறைக்கு வந்துடும். 1949 இது நடைமுறைக்கு வந்துடும். அதாவது நம்ம நவம்பர் 26 வந்து இது நடைமுறைக்கு வந்துடும். சரியா. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது பார்த்தோன்னா மொத்தமாக 8 அட்டவணைகள், ஃபஸ்ட்டே சொன்னேன் 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 சரத்துக்கள் இருக்கும். ஸோ இப்போ தற்போது பார்த்திங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது, 465 சரத்துக்கள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டினில். சரிங்களா. ஸோ இதை கடந்து நவம்பர் 26 நம்ம அரசியலமைப்பை ஏற்றுக்குவோம். ஆல்ரெடி ஏற்கனவே பூர்ண சுயராஜ்யமாக வந்து நம்ம தினமாக ஜனவரி 26 அனுசரணை பண்ணியிருப்போம். அதன் நினைவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜனவரி 26, 1950 இந்த இந்திய அரசியலமைப்பை வந்து நடைமுறை கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26. சரிங்களா. 1949 நவம்பர் 26 நம்ம அரசியலமைப்பை ஏற்றிருப்போம். அப்படி ஏற்றுக்கிட்டும் பொழுது பார்த்திங்கன்னா குடியுரிமை, தேர்தல், தற்காலிக பாராளுமன்றம் 3மே அமலுக்கு வந்துடும். அதை கடந்து இந்த பூர்ண சுயராஜ்ய நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனால வருஷம் 1930 செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த நாளிலேயே வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஜனவரி 26, 1950 வந்து இந்த நம்ம அரசியலமைப்பை வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த சபையில் கலந்து கொள்ளாத முக்கியமான 2 தலைவர்கள் யார் அப்படின்னா விடுதலைக்கு அரும்பாடுபட்ட முக்கியமான 2 தலைவர்கள் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி, அலி ஜின்னா. இவங்க 2 பேரும் வந்து அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொள்ளவே மாட்டாங்க. சரிங்களா.
ஸோ அப்போ வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கும் போது சட்டமன்றத்தில் இருந்த தலைவர் யார் அப்படின்னா ஜிவி மாவளங்கர். அவர் தான் வந்து சட்டமன்ற தலைவராக இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த சுதந்திரம் நம்ம பெற்றுட்டு தானே நம்ம தற்காலிகமாக வந்து சட்டசபை, அதாவது தற்காலிக அரசாங்கத்தில் வந்து பிரதமராக நேருவை நியமனம் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம். இப்போ ஜனவரி 26 வந்து நம்ம அரசியல் நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்துட்டோம். அப்போ விடுதலைக்கு அரும்பாடுபட்ட போது, அதாவது விடுதலை பெற்ற பொழுது யார் காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர இந்தியாவில் வந்து சுதந்திரம் அடையும் போது காங்கிரஸோட தலைவராக அவர் இருந்திருப்பார். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் இந்த கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஜனவரி 26 சொல்லிட்டோம் இல்லையா? நம்ம ஜனவரி 26 சொல்லிட்டோம். ஸோ இது கடந்து வந்த பாதைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சபையோட கடைசி கூட்டம், ஸோ இப்போ நவம்பர் 26 வந்து நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். இதனுடைய கடைசி கூட்டம், அந்த நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஜனவரி 24, 1950 நடக்கும். சரிங்களா? 50 நடக்கும். ஸோ முதல் கூட்டம் நம்ம சொல்லிட்டோம். டிசம்பர் 9 முதல் கூட்டம், டிசம்பர் 9 முதல் கூட்டம், டிசம்பர் 11 ரெண்டாவது கூட்டம். இதில் வந்து சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராகவும், இதில் வந்து ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராகவும் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 29 வரைவுக்குழு போடுவாங்க. வரைவுக்குழுவை நியமனம் பண்ணுவாங்க. BR அம்பேத்கர் தலைமையில் வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ரொசீட் பண்ணிவிட்டு நவம்பர் 26, 1949 வந்து அந்த அரசியல் சாசனத்தை வந்து நம்மக்கிட்ட பாராளுமன்றத்தில் கொடுத்துருவாங்க. அதை ஏற்றுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறது வந்து ஜனவரி 26 பண்ணுவோம். ஸோ இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அந்த இதோட கடைசி கூட்டம், ரைட்டுங்களா? கடைசி கூட்டம், அந்த நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் ஜனவரி 24, 1950 நடக்கும். இந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வரும். சரிங்களா? ஜனவரி 25, 1950 இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 26 வந்து நம்ம 1950 வந்து நம்ம வந்து குடியரசு தினத்தை வந்து கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? மன்னிக்கணும், இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தியிருப்போம். அதுதான் அன்றைக்கி தான் வந்து நம்ம குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஜனவரி 26க்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஜனவரி 28, சரிங்களா? ஜனவரி 28 பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நம்ம சுதந்திர இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தினால உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் எலெக்ஷன் வந்து 1951, 52 நடக்கும். ஸோ இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மக்களவை எப்போ கூடும் அப்படின்னா, இந்த முதல் தேர்தலில் கடந்து மக்களவை எப்போ கூடும் அப்படின்னா மே மாதம் 13ஆம் தேதி 1952 வந்து மக்களவை கூடும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.